உணர்வுகளின் பிடியில் சிக்கியவள் கண்களை அழுந்த மூடிக்கொண்டு காரில் பயணித்துக் கொண்டிருந்தாள். அப்போது பஸ்ட் என்ற சத்தம் கேட்க ஓடிக்கொண்டிருந்த கார் ஒரு நிமிடம் திலீப்பின் கைகளில் தடுமாறி ஒரு பக்கமாக ஓடியது. அதில் என்னாச்சு திலீப் என அவசரமாக கண் திறந்தாள் தீஷா. உடனே சுதாரித்து வண்டியை ஓரம் கட்டியவன், டயர் பங்க்சர் ஆயிடுச்சு போல இருக்கு மேடம், ஒரு 15 மினிட்ஸ் தாங்க, மாத்திடுறேன் என உரைத்து மலமளவென வேலையில் இறங்கினான். மனித நடமாட்டம் இல்லாத அந்த நெடுஞ்சாலையில் அவர்கள் நின்றிருந்த இடத்திற்கு ஒரு 10 அடி தூரத்தில் வர்ணனின் ராயல் என்ஃபீல்டு இருந்தது. பீட்டாவோ வர்ணனோ அவன் குறித்த அனைத்தும் மங்கையின் மனதில் கல்வெட்டாய் பதிந்திருக்க வண்டியின் எண் எம்மாத்திரம். கண்டு கொண்டவளின் கண்கள் அவனை தேடி அலைந்து மரத்தின் பெண்ணென்று பேசிக் கொண்டிருந்தவனில் மையம் கொண்டது. காலையிலிருந்து பலவராய் அலைப்பாய்ந்த மனம் தன் வாழ்வின் அனைத்து இழப்புகளுக்கும் காரணமாய் அவனை காட்டியது. பேட்டாவுக்கும் வர்ணனுக்கும் இடையில் ஊசலாடிய நல்மனம் அவளை தடுக்க இழப்பில் கரைந்தவள் கண்கள் இறகை கண்ட வேங்கையாய் ஒளிர்ந்தது. காரில் தற்காப்பிற்காக வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வர்ணனை நோக்கி சென்றாள்.